இதுதாங்க நண்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இதுதாங்க வாத நாராயணன் இலை அப்படின்னு சொல்கிறது. இதில் நாட்டு வாத நாராயணன் இருக்குது, சீமவாத நாராயணன் இருக்குது. சீமவாத நாராயணன் இலையில் செய்யக்கூடாதுங்க. நாட்டு வாத நாராயணன் இலையில தான் நம்ம சட்னி அரைக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வாத நாராயணன் சட்னி அரைக்கலாங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் மேலே வளர்ந்துருக்கு, அதை வளைச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வாத நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வாதம் தணிக்க வாத நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வாத நாராயணன் சட்னி அரைக்கலாம். இப்போ நம்ம வாத நாராயணன் சட்னிக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயங்க, கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கிறேங்க, ஒரு 2 மிளகாய், கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகு, இவ்வளோதாங்க. நம்ம அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வாத நாராயணன் இந்த மாதிரி நல்லா உருவிக்குங்க. இந்த மாதிரி தலையை நல்லா உருவிக்குங்க. அந்த காம்பு இல்லாமல் நல்லா எடுத்துருங்க. இப்போ நான் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஜீரகம், மிளகு, மிளகா போட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இந்த புளியும் அப்படியே போட்டுக்கலாங்க. புளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இந்த தலையும் போட்டுக்கலாங்க. வாத நாராயணன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கும் போது சட சடன்னு நல்லா சவுண்டு வரும். நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தியே ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் அதுவும் போட்டு வதக்கிக்கோங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க. நம்ம பாதி வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதக்கியாச்சுங்க, நிறுத்திக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வதக்கிடணும், நல்லா வதங்கிடணும். இது கூட நம்ம தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு மூடி தேங்காய் துருவல் போட்டால் போதும். இது ஆறுனோடனே நம்ம அரைச்சிக்கலாங்க. வாத நாராயணன் சட்டி ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் செய்வோம். சாப்பாட்டுக்கு போட்டுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த வாத நாராயணன் பேர்லேயே பார்த்தீங்கன்னா வாத நாராயணன். நமக்கு மூட்டு வலி, முழங்கால் வலியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி சட்னி எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம கிராமத்தில் நிறையா சைடு இப்போ கிடைக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நமக்கு அந்த மூட்டு வலி, இடுப்பு வலியெல்லாம் கொஞ்சம் சரியாயிருங்க. நீங்கள் நான் சொன்ன அளவுப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.